புது டீமு, ஹீரோயின் அறிமுகம் கிடையாது, ஹீரோ அறிமுகம் கிடையாது. ஏதோ வச்சு வச்சு செய்ய போறாங்க. எல்லோ வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்தேன். இப்போ அதாவது வாழ்க்கையை வெறுத்து போய் அடுத்து என்னடா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்க இப்பதான் எல்லோ அப்படின்ற ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப அழகான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 படம் ரிலீஸ் ஆச்சு. நான் கூட எல்லோ வந்து அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் 4-5 படத்து கூட போட்டி போட வேண்டிய ஒரு படம் தான் எல்லோன்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதாவது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்தேன். இப்போ போகும்போது நல்லா ஃபீல் குட்டா போறேன். இந்த மாதிரி எல்லாருமே வந்து ஒரு இந்த படம் இல்லை, எந்த படமுமே வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வாங்க, ஒரு ஃபீல் குட்டா எல்லா படமும் நல்லா இருக்கும். அவங்க இன்ஸ்டாகிராமு அதில் வந்து என்ன மாதிரியான ஒரு நடிப்பு, என்ன மாதிரியான ஒரு இது கொடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி படத்துலையும் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ள போகும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஏதோ புது டீமு, ஹீரோயின் அறிமுகம் கிடையாது, ஹீரோ அறிமுகம் கிடையாது. ஏதோ வச்சு வச்சு செய்ய போறாங்க 2 மணி நேரம் அப்படின்ற மாதிரி தான் போனேன். ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவியை கொடுக்குறோம் பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு படத்தை கொடுத்துருந்தாங்க. ப்ரோ படம் ஒரு நல்ல படம் ப்ரோ, நல்ல ஒரு ஃபீல் குட் படம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்து அதிரடியான படங்கள் தான் நிறைய வருது, ஆக்ஷன் படம். ஸோ அந்த வகையில் இது ஒரு தனியான ஒரு படம். ஏன்னா ட்ரைலரே வந்து ஒரு ஃபீல் குட் எமோஷன் கொடுத்துச்சு. பெருசா நம்ம மலையாள ஃபிலிம்ல நிறைய வாட்ச் பண்ணியிருப்போம். அந்த ஃபிலிமை பேஸ் பண்ணி வர மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. தமிழ்ல ஒரு நல்ல படம், அவ்வளவுதான். ஃபேமிலியா பார்க்கலாம். படத்துல வந்து யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சுன்னா பூர்ணிமா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்பவே டோட்டலா சேஞ்சடாவே இருந்தது. ஏன்னா யூடியூப்ல வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு துருதுன்னு அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல வந்துட்டு அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஸோ படமா பார்க்கும்போது டிராவலிங்கை பத்தி சொல்ற ஒரு படம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், வால்னு ஒரு படம் முன்னாடி ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி மலையாளத்துல வந்து சார்லி. ஸோ அந்த பேட்டர்ன்ல இது ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு படம். அதில் யூடியூப்ல வந்து ஒரு நிமிஷத்துல வந்து ஒரு கண்டென்ட்டை நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இன்ஸ்டாகிராம்லுமே அப்படிதான். ஆனால் படத்துல தான் வந்து அவங்களோட எமோஷனல் எப்படி கேரி பண்றாங்க, அடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்களோட நடிப்பை எப்படி வந்து கடத்துறாங்கன்றது வந்து ஒரு படம் பார்த்தா மட்டும்தான் அவங்க எந்த அளவுக்கு நடிக்கிறாங்க, அதில் வந்து அவங்க எமோஷனல் எப்படி கடத்துறாங்க, மக்களுக்கு வந்து கதையை எப்படி கனெக்ட் பண்றாங்கன்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னோட தனிப்பட்டு இது சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். அதை தாண்டி இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, அவ்வளோதான். புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி புதுசா இருக்குது. இல்ல அவங்க யூடியூப்ல வந்து அராத்தின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல டோட்டலா வேற, அப்படியே சினிமாவுக்கு வந்து டோட்டலா வேற அவங்க. ஏன்னா இவங்களோட ஆக்டிங் வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதுதான் இருந்துச்சு. ஆனா அராத்தியில டோட்டலா வேற மாதிரி இருக்கும். படம் ஃபுல்லாவே எந்த இடத்துலயுமே போர் அடிக்கல. சண்டை காட்சிகள் அந்த அளவுக்கு கிடையாது. பாடல்கள் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லா நம்ம ஒரு 2 மணி நேரம் பைக்ல நல்ல இயற்கை காட்சிகளை ரசிச்சுக்கிட்டே சுத்தம் தெரியுமா. இயற்கை காட்சிகள், ஏரிகள், குளங்கள், பசுமையான இடங்கள், இந்த மாதிரி நம்ம டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்த படம் தான் இது. ஒரு ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிற டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. எந்த இடமே போரிங்கா இல்லை ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எங்கேயுமே வந்துட்டு எனக்கு லேக்குன்னு அப்படின்னு எங்கேயுமே எனக்கு தோணலை. கரெக்டா ஃபுல்லா ஃப்ளெஜ்ஜா போயினே இருந்தது. மியூசிக் பொறுத்த வரைக்குமே லாஸ்டா ஒரு பிஜிஎம் வரும், அது சூப்பரா இருக்கும். அங்கங்க ஒரு பிஜிஎம் வரும், அது நல்லா இருக்கும். பட் ஆனா சார்லி மாதிரி மைண்ட்ல நிக்கிதா அப்படின்னு கேட்டா அது கிடையாது.